லோக்சபா தேர்தலில் படுதோல்வி அடைந்த ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசித்து வருகின்றனர். அதை ஏற்க மறுத்துள்ள காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க தயார் என்று அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் 28 இடங்களை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி கடந்த டிசம்பர் இறுதியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. 49 நாள் ஆட்சி நடத்திய அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகள் தடை போடுவதாக கூறி முதல்வர் பதவியை பிப்ரவரி 14ஆம் தேதி திடீரென ராஜினாமா செய்தார். லோக்சபா தேர்தலிலும் இதே போன்ற வெற்றி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் 400 தொகுதிகளில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. டெல்லியில் 7 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர். 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கலந்து கொண்ட அக்கூட்டத்தில் கெஜ்ரிவாலின் ராஜினாமா முடிவுதான் லோக்சபா தேர்தல் படுதோல்விக்கு முக்கிய காரணம் என்று ரோகிணி தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ் கார்க் குற்றம் சாட்டினார். டெல்லி சட்டசபை கலைக்கப்படாததால் காங்கிரஸ் ஆதரவுடன் டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் என்று சில எம்எல்ஏக்கள் யோசனை தெரிவித்தனர். அதற்கு கெஜ்ரிவால் எந்தவித பதிலையும் அளிக்காத நிலையில் கூட்டம் முடிவடைந்தது. இதனிடையே டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க மாட்டோம் என்று ஞாயிறன்று கூறிய மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முகேஷ் சர்மா டெல்லியில் சட்டசபை தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாக கூறினார். டெல்லி மாநில பாரதிய ஜனதா தலைவர் ஹர்ஷ்வர்தனும் தாங்கள் குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்றும் தேர்தலுக்கு தயார் என்றும் தெரிவித்துள்ளார். राष्ट्रपति महोदय आदेश करेंगे कि दिल्ली में चुनाव होना चाहिए। हम लोग जो है अभी 2 चुनाव हुए हैं, तीसरे चुनाव में सब लोग जो अखबारों में मैंने सुना है कि आम आदमी पार्टी फिर से कांग्रेस के साथ मिलकर सरकार बनाने के लिए कहीं कोई गुहार कर रही है। आम आदमी पार्टी को भी और कांग्रेस को भी, दोनों को इतने बुरी तरीके से देश की जनता ने रिजेक्ट कर दिया है। वो अगर अब अनैतिक तरीके से सरकार बनाने के बारे में सोचते भी हैं तो मैं समझता हूं कि इससे बड़ा तो कोई पाप नहीं हो सकता। கெஜ்ரிவால் ராஜினாமாவால் டெல்லியில் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.